நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் தற்போது பொள்ளாச்சியில் ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் பாதிப்புள்ளாகி தற்போது அது தொலைக்காட்சி மற்றும் தினசரி பத்திரிகைகள் வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை நாம் மனித உரிமை வழக்கறிஞர் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இதை பற்றி சில விளக்கங்களை தருகிறார்கள். ஐயா வணக்கம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட இந்த பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பெண் தற்போது 4 பேரை அதாவது குண்டர் சட்டத்தில் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு வருத்தமான நிகழ்வு. புராணங்களிலும் இதிகாசனங்களிலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் தாய் தாரம் வித்தியாசம் தெரியாத சூழலுக்கு உட்பட்டு காதலுக்கும் காமத்திற்கும் வித்தியாசம் தெரியாத நிலையிலே காம கொடூரர்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால் இது இணையதளங்களில் ஏற்பட்ட ஒரு இம்சையான நிகழ்வு. 4 பேர் மட்டும்தான் என்று சொல்வது தற்காலிக பதிவு மட்டும்தான். குண்டர் சட்ட நடவடிக்கை என்பதும் காவல்துறை ஆய்வு சிபிசிஐடி ஆய்வு என்ற நிலையை கடந்து நெற்றிக்கண் துறக்கும் குற்றம் குற்றமே என்ற நிலையிலே இன்று மாநில அரசு சிபிஐக்கு மாற்றக்கூடிய சூழலுக்கு சென்றிருக்கிறது. இது ஒரு பொள்ளாச்சி சிறுமிக்கு மட்டும் ஏற்படும் நிகழ்வு அல்ல. நாகரிக மோகத்தால் பெற்றோர்கள் குழந்தைகளின் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்டதாக நினைத்து கேட்டதையெல்லாம் கொடுத்ததான் விளைவுகளும். சமீபத்தில் ஒரு அடங்கமறு என்ற ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். இப்படியெல்லாம் திரைப்படத்தில் தான் நிகழ்வு வருகிறதோ என்று நினைத்தேன். அதையும் தாண்டி பெரிய இடத்து பிள்ளைகள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பது நம்மை பெற்றது ஒரு தாய், நம் உடன்பிறந்த சகோதரிகள் இப்படியெல்லாம் இருக்கும் சூழலில் இப்படி நடந்திருக்கிறதா என்பதை இன்னும் என்னையே கிள்ளி பார்க்கக்கூடிய மெய்சிலிருக்கக்கூடிய நிகழ்வாக பண்பாட்டிற்கு பெயர் போன நமது நாட்டிலே அன்புக்கு மதிப்பு தரக்கூடிய தமிழகத்தில் நடந்திருப்பது இது தமிழர்களுக்கே ஒரு பெரிய தலைகுனிவான விஷயம்தான். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நான் வழக்கறிஞர் ஜாதி என்ற அடிப்படையிலும் மனித உரிமை ஆர்வலர் என்ற அடிப்படையிலும் எந்த வழக்கறிஞரும் இதற்கு ஆஜராக மாட்டோம் என்று இன்று எடுத்திருக்கின்ற முடிவு நேற்றே நான் வழக்கறிஞர் சங்கத்தில் சொன்னதுதான். இதை என் சக வழக்கறிஞர்களும் முடிவாக எடுக்க வேண்டும். இந்த நிகழ்வு சமீபத்தில் அம்பத்தூரில் கூட ஒரு ஊனமற்ற மாற்றுத்திறனாளி குழந்தையை பெரியவர்களெல்லாம் ஒரு பெரிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கினார்கள். சட்டங்கள் இருக்கிறது தண்டிக்க, பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது தப்பிக்க என்று சொல்வார்கள். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இன்று மத்திய மாநில அரசு இசைவோடு போக்ஸ்கோ என்ற ஒரு சட்டத்தையும் ஏற்படுத்தி பெண்களை காப்பதற்காக முயற்சி எடுத்து அது சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் பொள்ளாச்சியின் நிகழ்வு என்பது அனைவருமே தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சட்டத்திற்கு முன் இன்று ஆளும் கட்சிகளை எதிர்கட்சிகள் குறை சொல்வது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எதையெல்லாம் அரசியல் செய்வது, மரணத்தை அரசியல் செய்வது, மானபங்கத்தை அரசியல் செய்வது என்பதெல்லாம் இந்த மானபங்கத்தை விட கேடான விஷயம். அவரவர் குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர ஆய்ந்து யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள். அதை தண்டிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசின் சார்பாகவும் ஒரு வழக்கறிஞர் என்றதன் அடிப்படையிலும் மனித உரிமை என்ற ஆர்வம் அடிப்படையிலும் கட்டாயமாக முயற்சி எடுப்பேன். தற்போது இந்த 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதைத்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். குண்டர் தடுப்பு சட்டம் என்பது அவர்களை ஒரு முடக்கக்கூடிய, அவர்கள் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய செயல்தான். இது ஒரு போர்டுக்கு ஒரு 1 இயருக்குள்ள அதை ரிலீஸ் பண்ணுவாங்க, 6 மாசத்துல பண்ணப்படுவார்கள் என்று சொல்வார்கள். நான் அதைத்தான் சொல்றேன். இந்த சட்டங்கள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டாலும் கூட அவர்கள் உளவியலாக செய்ததற்கு காரணத்தையும் அதற்கு துணை இது ஒரு ஏறக்குறைய காவல்துறை என்று அங்கீகரிக்கப்பட்ட அவர்கள் தகவல் படி பார்த்தா 4 வீடியோக்கள் 5 வீடியோக்கள் என்கிறார்கள். ஆனால் முதலில் பேட்டி அளித்து இதில் பல அரசியல் பின்புலம் இருக்கிறது. என்னை ஸ்டாலின் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார் என்று சொன்னால் பரவாயில்லை, ஸ்டாலின் காப்பாற்றுவார் என்று ஒரு முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடியவன் பேட்டி அளித்திருப்பதும் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாக சொல்வதும் பார்க்கப்படும் பொழுது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவமானத்திற்கு பயந்து வெளியில் சொல்லாமல் இருந்தார்கள், எத்தனை உயர்ந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைகள் இதற்கு பலிகடா ஆனார்கள் என்பதையும் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மத்திய அரசு உற்று நோக்கி இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு இன்று காவல்துறை தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய டி.கே. ராஜேந்திரன் அவர்களுடன் தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் கலந்து ஆலோசித்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்தார்கள். ஆனால் இன்றைய நிலை மாறுபட்டு போய் இதை எல்லாரும் ஈனத்தனமாக அரசியலாக்குவதை மாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக சிபிஐக்கு உத்தரவு இருப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள்.
இந்த நிகழ்வு உண்மையாகவே கண்டிக்க வேண்டிய நிகழ்வு. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நிகழ்வு. ஏனென்றால் காதல், காமம், அன்பு, பாசம், பற்று, வெறி என்பதற்கெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் இது ஒரு மோகத்தால் நடக்கக்கூடிய நிகழ்வு. மேலை நாடுகளில் நடக்கக்கூடிய சில அவலங்களை விட இது கேவலமான அவலங்கள். என்னை பொறுத்தவரை கேட்டால் எத்தனை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அரபு நாடுகளைப் போல இதற்கெல்லாம் தண்டனைகள் உடனே கொடுக்கப்படாவிடில் மறுபடி குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டு கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த மண்ணில் நாம் இரத்த கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பாலியல் உட்படுத்தப்பட்ட இந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது இதை பற்றிய நம்முடன் ஐயா சிவசங்கரன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.